நீ கும்பிடு. ஒரு வழியாக பூஜைலாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது ட்ரெயின் பாருங்கள் செம்ம பெருசு போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆனிவர்சரி ஸ்பெஷலுக்காக ஊட்டிக்கு வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே ட்ரெயினை பார்த்துனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சி. ஸோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். நல்லா காட்டுக்குள்ளே போயிருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கேயுமே பஞ்சர் கடை இருந்திருக்காது. ஸோ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு, என்னடா இப்படி போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. பட் ஆனாலும் ஒரு ஆட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டில் போய் இந்த மாதிரி ஆகாமல் பிஃபோராகவே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிப்பூரா. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அப்பாவும் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து டயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டெப்னி இருக்கிறத மாட்டிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பக்கத்தில் எங்கேயுமே நம்மளுக்கு திருப்பி பஞ்சர் போடுற கடை இல்லை. இப்போதைக்கு ஸ்டெப்னி இருக்கிறத வந்து மாட்டிகிட்ருக்காங்க, மாட்ட போகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் போய் எங்கன்னா கடை இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம பஞ்சர் போட்டு மாற்றிக்கணும் டயரை. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவும் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம். எப்படி இந்த மாதிரி பஞ்சர் ஆச்சுன்றது தெரியல. ஸோ நம்ம பஞ்சர் கடைக்கு போனால் தான் என்ன வந்து மாட்டிருக்கு, என்ன குத்திருக்கு, எப்படி ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஒரு ராடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. கண்ணுக்கு நல்லா தெரியுது. பட் அது ஒன்றேவா இல்லை இன்னும் ஃபுல்லாகவும் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ அம்மண்ணி போயிட்டு இப்போ வந்து டயர் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து திருப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்கான இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜீன் பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ என்னோட அப்பாவும் மெக்கானிக் தான் அண்ட் தனிஷ்காவோட தாத்தாவும் மெக்கானிக் தான். ஸோ ஹஸ்பண்டோட அப்பாவும் மெக்கானிக் தான். ஸோ அந்த ஜீன் அப்படியே இருக்குது தனிஷ்காவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து டயரை ஓரமாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப்னி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அதை மாட்டி விட்டுறலாம். ஸோ நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு க்ரீன் கலர் வேறு க்ரீன் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் ரொம்ப டயர்டாக வேறு ஆகிடும். ரொம்ப பயங்கர வெயில் வேறு. ஸோ இந்த வெயிலே ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து மாட்டிகிட்ருக்காங்க. மாட்டுற ப்ராசஸ்ஸு ரொம்பவே ரிஸ்க்கு தான். நம்ம லேஸாக சொல்லிவிடுவோம் குக்கிங் தான் ரொம்ப இது அண்ட் ஹவுஸ் மேக்கர் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். இல்லை வெளியில் போனோன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அத்தை ஒரு ஓரமாக போய் உக்காந்துட்டாங்க, நிற்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நம்ம இங்கே இருக்க கடை அப்படின்னு வந்தால் இது பண்ணவே மாட்டோம், ரிமூவ் கூட பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாரு. ஓகே நம்மளுக்கு வேலை தெரிஞ்சுருக்கு, அதனால் நம்மளே அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டோம். பட் நான் என்ன பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இங்கேயுமே அதே வீடியோ பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே முன்னாடி வந்து ஒரு கடை இருந்தது, அங்கே வந்து பஞ்சர் போடுற கடையே இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா திருச்சியா பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஸோ அவர் வந்து திருச்சி ஆளாம். ஸோ திருச்சியிலேருந்து இங்கே வந்து இருக்காராம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து திருச்சியிலேருந்து இங்கே வந்து இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ அழகாக வந்து தமிழ் பேசிகிட்டு இருந்தார் எங்கள் கூட. ரொம்பவே இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு ரொம்ப அவரும் வருத்தப்பட்டு எதோ பண்ணி டபுள் இது அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு டபுள் லேயரெல்லாம் போட்டு அவர் வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கார்.
என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 1.5 ஹவர் வேஸ்ட் ஆகலைன்னா நம்ம ஊட்டி மேலே ஏறி கொஞ்சம் நிறைய பிளேசஸை வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். பட் லைஃப்பில் எப்போவும் நம்ம பிளான் பண்ணுற மாதிரியே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் லைஃப்லையும் எல்லா விஷயத்துக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்துலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு பெருசாக நம்ம அதை வந்து கேர் பண்ணாமல் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டெப்னியாக நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த டயரை ரிமூவ் பண்ணி அதை வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ பஞ்சர் ஆன அதே சேம் டயரை வந்து ரெடி பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கர்ஸ் வேலை தெரிஞ்சவங்க பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக கடன்னு பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். செமையாக இருக்குது பாருங்களேன் பண்டிப்பூரா. ஸோ கர்நாடகா தான் இன்னமும் பண்டிப்பூராவில் இருக்கும். ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து பண்டிப்பூராவுக்கு வந்து ஒரு மேபி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சேம் இதெல்லாமே பண்டிப்பூரா தான். ஸோ இந்த கிளைமேட் அட்மாஸ்பியர் எல்லாமே செம சூப்பராக இருக்குது. பசேன்னு இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா. பட் கேர்ஃபுல்லாகவும் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி பிஃபோரே சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து ஆன் தி ரோடு வைஸ்லேயே வந்து பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய மான்கள், நான் நிறைய விஷயங்கள் இங்கேயே ஷேர் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் இந்த காட்டில் என்னென்ன அனிமல்ஸை பார்த்தோம், எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்டு நம்ம காட்டில் வந்து எந்தெந்த அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். வெல்கம் டு பண்டிப்பூரா. ஸோ நம்ம போக போக காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்தந்த ஸ்பாட்ஸில் எந்தெந்த அனிமல்ஸ் வந்து அந்த ஏரியாவை வந்து க்ராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபுல் அங்கங்கே ஒரு போட்ஸ் வந்து கிளியராக வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் அப்படியே நம்ம பார்த்துட்டே போனோம்னா அந்தந்த அனிமல்ஸ் நம்ம கண்ணுக்கு சூப்பராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.